ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போட வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது பாபா சொல்லும் பதில். அந்த பதில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்படி பாபா கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத பொறுத்து தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இந்த கேட்குறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா அந்த வீடியோ வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அது ரீச் ஆயிருக்கு. அந்த வீடியோ கல்யாணம் வரன் தேடி கிடச்சதுக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல், அதாவது எப்படி சொன்னால் ஒரு உறவுகளை எப்படி கையாளுவது அப்படின்றது பொறுத்து தான் இந்த வீடியோவே. உண்மையாலுமே அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம இப்போ கல்யாணம்ன்றது ஒரு பொதுவான பேச போகிறோம். சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நம்ம சொல்ல போகிறோம். 2 வித கல்யாணத்தை பற்றியும் அதில் கேட்டிருக்காங்க. லவ் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் லவ் மேரேஜுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது லவ் மேரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு அந்த பர்சன் கூட தான் வாழணும் பாபா, எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு சகுனம் காட்டினீங்களே அதுக்கு என்ன பதில் பாபா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், பாபா வந்து சகுனம் காட்டாருன்னா அதுக்கு தான் காட்டணும்னு இல்லை. பாபா நான் உங்க கூட இருக்கிறேன்னு கூட இருக்கலாம்ல. இப்போ அந்த பர்சன் வந்து உங்களோட லைஃப்ல இருந்தா மட்டும்தான், உங்களுக்கான லைஃப் பார்ட்னராக இருந்தா மட்டும்தான் உங்க லைஃப்ல வர முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்கள் லவ் உண்மையாக கொடுத்தீங்க, உங்களை விட்டு அவங்க போறாங்கன்னா ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா போன ஜென்மத்தோட கர்மாவா இருக்கும். உங்களோட பயத்தை வந்து சரி பண்ணி இப்படி கூட ஸ்பிரிச்சுவலை கொண்டு வருவாங்க, ஓகேவா? நீங்க ஸ்பிரிச்சுவலுக்கு போயிட்டாலே கடவுள் வந்து உன்னை வந்து பயத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது தான் உங்களோட வேலையே, ஓகேவா? அதுக்கான கருமாவெல்லாம் உடைச்சு வெளியே கொண்டு வருவாங்க. அப்ப சில பேர் சொல்லுவாங்க, நாங்க 2 பேருமே ஆசைப்படுறோம், ஆனா வீட்டுல தான் ஒத்துக்கலாம். அப்ப நீங்க வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுங்க, ஒத்துக்கிற அளவுக்கு பேசுங்க. இல்ல அதுக்கான வர்த்தான பர்சன் இருந்தா அதுக்கு நீங்க போராடுங்க. அது நீங்க வந்து அதுக்காக கடவுள் வந்து கரெக்டான பர்சன் கரெக்டா இருந்ததுன்னா பாபா உங்களை எப்படியாவது சேர்த்து வைப்பார். உங்களுக்கான பர்சன் அந்த ஒரு வேளை அது நடக்கல, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விட்டுடுங்க. உங்க வீட்டுல பாக்குறவங்க யாரையோ பார்த்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணுங்க. எனக்கு ஒருத்தவங்க நம்ம தேடி வரணுன்றது எந்த இடத்துலயும் வைக்காதீங்க. நான் பார்த்த கமெண்ட்ஸ்ல மோஸ்ட்லி பார்த்தா, எனக்கு அந்த பர்சன் என்னை தேடி வரணும், தயவு செஞ்சு ஒரு அன்பு நாம கொடுக்கணும், அந்த அன்பை நம்ம திருப்பி கேட்கக்கூடாது, ஓகேவா? ஸோ லவ் மேரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ரைட்டான பர்சன் கரெக்டான பர்சன் இருந்தால் வீட்லேயும் சமாதானம் கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காட் பாபாவே நம்மளுக்கு அதை சரி பண்ணி வைப்பாரு. இல்லை அது உங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லை அப்படின்னா உங்களை விட்டு போகிறாங்கன்னா ஃப்ரீயாக விட்டுடுங்க. நீங்கள் கொடுத்த லவ்வை திருப்பி கொடுன்னு கேட்கவே கேட்காதீங்க. அந்த லைஃப் நல்லாவே இருக்காது. ஸோ ஓகேவா? ஏன்னா ஆனால் நீங்கள் ஒன்று நினைக்கலாம், ஐயோ எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையா, சரி இந்த மாப்பிள்ளை அப்படிலாம் இல்லை, இந்த பர்சனோட பெட்டராக இருக்கலாம், இல்லை இதே பர்சனோட கேரக்டர் அங்கே இருக்கலாம். ஸோ அதனால் இதோடு ஸ்டாப் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கையை அடுத்தது மூவ் பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா இந்த ஜென்மத்தோட இல்லை, நம்ம அடுத்த ஜென்மத்தோடு முடிச்சு நம்மலாம் யாரு கடவுள் என்னன்றதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லவ் மேரேஜை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் வருவோம். ஸோ எல்லாரோட கொஸ்டின் என்ன, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வரணும் இனிமே, எனக்கு இந்த வீடியோவை காட்டியிருக்கிறதே உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்துவார். அது முன்ன பின்ன சபுரா அதாவது பொறுமை அமைதி அப்படின்னு பாபா சொல்லியிருக்காருல. எதுக்கு சொல்லியிருக்காரு? உங்களோட இந்த டைம்ல தான் கல்யாணம் நடக்கணும். ஏன்னா உங்களோட அதர் பர்சன் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது வந்து ஒர்க்ல இருந்திருக்கலாம், அதுக்கான பர்சன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கலாம். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் நீங்க அலைன்ஸ் பாக்குறீங்களா, போறீங்களா, போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட வேலையில கவனம் செலுத்துங்க. நீங்க செல்ஃபா வாழுங்க, ஹாப்பியா சந்தோஷமா வாழுங்க. அப்பதான் உங்க லைஃப் நீங்க கேட்ட மாதிரி மாப்பிள்ளை சீக்கிரம் இழுத்துன்னு வந்து கொடுக்கும், ஓகேவா? அதை விட்டுட்டு நம்ம வந்து என்னடா இது நம்ம கல்யாணத்துக்கு வந்து நடக்கவே மாட்டேங்குது நெகட்டிவா நினைக்காதீங்க. இந்த டைம்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போங்க. இல்லை ஏதாவது ஒர்க்கு இது பண்ண ஒரு ப்ராஜெக்ட் பண்றது நிறைய இருக்குது இந்த உலகத்துல, ஓகேவா? அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த கல்யாண வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க, ஓகேவா? ஸோ நான் என்னோட லைஃப் ஸ்டோரியிலே சொல்லியிருப்பேன். நான் வந்து முழுமையாக எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லதுனால தான் நான் ஸ்டக் ஆகிட்டேன். எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு போகும்போது தான் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் சொல்கிறேன். ஒரு தப்பு நடக்குதுன்னா பரவாயில்ல, கடவுளை நம்பி அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க, அப்போ தான் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ எதுக்காகனா சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன், ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்னா, முழுமையாக நம்பிக்கை, பாபா தான் நம்மளுடைய நம்பிக்கை ஆதாரம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய பாபாவோ இந்த வீடியோவெல்லாம் நம்பும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், ஓகேவா? பாசிட்டிவ் வரும்போது நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதே தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ சொல்றேன். நம்பிக்கை வேணும், நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும்ன்றதை நம்பி கால் எடுத்து வைங்க. கல்யாணமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் ஒரு தப்பு வருதா, அதாவது கல்யாண விஷயத்துல வந்து இதுதான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணவே கூடாது அப்படின்னு எமோஷனல் ஆயிடுங்க. இதே ஒரு ஜாபாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, சரி உடுப்போ, 10 ரோஜால ஒரு முள்ளு குத்த தானே செய்யும்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டெக்ல ஏந்திருப்பீங்களா? அதே மாதிரி எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு ஒரு குதிரை மாதிரி இருந்திருக்கும் போது அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக, உங்களுக்கு ஏற்ற லவ் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் தேவையோ நீங்கள் என்னை கேளுங்க கமெண்ட்ஸில், நான் அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். ஸோ பாபாவுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். பாபா நல்லது மட்டும் செய்வார். பாபாவை நம்பிக்கையோட கும்பிடுங்க, அவரே வழி காட்டுவார், ஓகேவா? தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் அவரே காட்டுவார். அமைதி, ஆனால் நான் சொல்ற ப்ரெசன்ட் டென்ஸ்ல சந்தோஷமா இருங்க. என்ன கிடைச்சதோ அதுக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா இருங்க. உங்க வாழ்க்கை மாறுறது நிச்சயம், சத்தியம், சத்தியம். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.